විදේශ කටයුතු විදේශ රැකියා සහ සංචාරක නියෝජ්‍ය අමාත්‍ය මහාචාර්ය රුවන් රණසිංහ මැතිතුමන්ට ඔබතුමන්ට අරයුම පොල් තෙල් පහන දල්වන්න. ක්‍රීඩා සහ යෞවන කටයුතු නියෝජ්‍ය අමාත්‍ය ගරු දිනිදු සමන් හෙන්නායක මැතිතුමන්ට ඔබතුමන්ට අරයුම. බදුල්ල දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු කිත්නන් සෙල්වරාජ් මැතිතුමනි ඔබතුමන්ට අරයුම. බදුල්ල දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු අම්බිකා සැමුවෙල් මැතිණියනි ඔබතුමියට ආරාධනය. නුවරඑළිය දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු ක්‍රිෂ්ණන් කලියුචෙල්ලෙන් මැතිණියනි ඔබතුමියට අරයුම. වැවිලි සහ ප්‍රජා යටතල පහසුකම් අමාත්‍යාංශයේ ලේකම් බී.කේ. ප්‍රභාත් චන්ද්‍රකීර්ති මහත්මයාණන් ඔබතුමන්ට අරයුම. නිවසක හිමිකම සැබෑවට පත් කරන මේ ඓතිහාසික කාර්යභාරයක් වෙනුවෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති අනුරු කුමාර දිසානායක මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තියයි මේ මොහොතේදී සිදුවන්නේ. මලයගම මිහල්චේ කඳුකරේ සතුට මේ ජනතාවගේ මුව පුරා ගෙනෙන අභිමානවත් කාර්යභාරයක් ශ්‍රී ලංකා ඉන්දිය සහයෝගිතාව මත ඉන්දිය නිවාස ව්‍යාපෘතිය යටතේ 4 වන අදියරේදී නිවාස දසදහසක් ලබා දීමේ ව්‍යාපෘතියෙහි ඒ නිවාසවල හිමිකම ඔබ අතරපත් කිරීමේ කාර්යභාරය සඳහායි ගරු ජනාධිපතිතුමන් දැන් මේ අභිමානවත් උත්සවයට සම්ප්‍රාප්ත වන්නේ. இலங்கை திருநாட்டின் 200 வருடங்களுக்கு முன்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் சமூகத்தில் 1 மில்லியன் மக்கள் பலக மக்களாக இருக்கின்றார்கள். இவர்களில் 67% மக்கள் இன்னமும் தொடர் குடியிருப்புகளிலே இருக்கின்றார்கள். இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு கூடு இருக்கிறது. அந்த கூடு அந்த பறவைக்காக இருக்கிறது. ஆனால் 200 வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த ஓடாய் தேய்ந்த இந்த மலையக சமூகத்துக்கென்று சொந்தமாக காணியோ வீடோ இல்லாதது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாக்குரிமை இருந்தாலும் வீட்டுரிமை இல்லாத மக்களாகவே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் 200 வருடமாக. ஆகவே இந்த மக்களுடைய வீட்டு கனவை நனவாக்கும் மாபெரும் செயற்திட்டத்தில் இந்திய நிதியுதவியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற 4ஆம் கட்டத்தின் 2000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் வீட்டு உரிமை ஆவணங்கள் வழங்கும் திட்டமே இந்த வேளையில் இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகையோடு இந்த வேளையில் இடம்பெறுகிறது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிகழ்த்த பணிவன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். රට නිර්මාණය කිරීමේ ඒකාත්මික ගමනට එකතු වෙන්න. ඒ ගමන වෙනුවෙන් අවශ්‍යයි ඔවුන්ටත් මේ බිමේ හිමිකමක්, ඔවුන්ටත් අවශ්‍යයි Tamanගේ ඉඩමේ හිමිකම ඔබතුමන්ට. නියෝජ්‍ය අමාත්‍ය සුන්දරලිංගම් ප්‍රදීප් මහත්මයාණන් ඔබතුමන්ට විදේශ කටයුතු විදේශ රැකියා සහ සංචාරක නියෝජ්‍ය අමාත්‍ය මහාචාර්ය රුවන් රණසිංහ தோட்டத்தை சேர்ந்த திருமதி வையாபுரி கோமதி அம்மையாரை அழைக்கின்றோம். திருமதி வையாபுரி கோமதி அம்மையார் இந்த வேளையில் வீட்டு உரிமை பத்திரத்தினை பெறுகிறார். அவரைத் தொடர்ந்து அப்புத்தலை தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ் லட்சுமன் அவர்களுக்கு வீட்டு உரிமைக்கான ஆவணம் கையளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாயபெத்த தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்களுக்கு வீட்டு உரிமைக்கான ஆவணம் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் கையளிக்கப்படுகின்றது.